மை ஜீசஸ் மை ஆல். என் இயேசு எனக்கு எல்லாம். முடக்குவாதமுற்றவர் குணம் பெறுதல். மார்க்கு இயல் 2 இறை வாக்கியங்கள் 1 முதல் 12 முடிய. இந்த முதலில் இயேசுவின் இரக்கத்திற்கு ஆளானவர் முடக்குவாதமுற்றிருந்த நோயாளி. பெருங்கூட்டம் சூழ ஒரு வீட்டில் போதித்து கொண்டிருந்த இயேசுவை அணுக அவ்வீட்டின் கூரையை பீய்த்து அவரை இயேசுவின் முன் இறக்கிவிட்டனர். அவருடைய நண்பர்கள் இந்த நம்பிக்கையை கண்டு இயேசு நோயாளிக்கு வெறும் உடல் குணத்தை மட்டுமல்ல, ஒரு வேரோட்ட நலத்தையே தர விரும்பி அவருடைய பாவங்களையே மன்னிக்கிறார். பாவமே அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் என்பதை யூத மரபு. இதுதான் மோதலின் தொடக்கம். கடவுளுக்கே உரிய பாவங்களை மன்னிக்கும் உரிமையை இயேசு எவ்வாறு தமதாக்கிக் கொள்ள முடியும்? இது தெய்வ நிந்தனை அல்லவா? இயேசு முடக்குவாதமுற்றவர் மீது கொண்டிருந்த இரக்கம் அவருக்கு ஒரு முழுமையான நலத்தை தந்தது. இத்தகைய பரிவு கொண்ட நிலையில்தான் இயேசு தம் தெய்வீக அதிகாரத்தை பயன்படுத்தி பாவங்களை மன்னித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழு விடுதலை தருகின்றார். குழுமியிருந்த மறைநூல் அறிஞர் இயேசுவின் செயலை எதிர்க்கின்றனர். ஒரு நோயாளி நலம் பெற்றுவிட்டார் என்கின்ற நிலையில் மகிழ்ச்சி கொள்ளாமல் இயேசு பாவம் மன்னித்து தெய்வ நிந்தனை செய்துவிட்டார் என்பது அவர்களுடைய வாக்குவாதம். தாங்கள் சட்டத்தின் பாதுகாவலர்கள் என்பதை மக்கள் முன் எண்பித்து தங்கள் அதிகாரத்தை காட்டும் குறுமதி கொண்டவர்கள் அவர்கள். இயேசுவின் வாதம்தான் என்ன? முடக்குவாதத்தை அகற்றி தாம் கொண்டிருந்த பரிவும் அதன் விளைவாக வெளிப்பட்ட அதிகாரமும் பாவங்களை மன்னித்து முழு விடுதலை தரவும் ஏற்றதை. சட்டங்களும் விதிமுறைகளும் மட்டும்தான் வாழ்க்கையின் நியதிகள் அல்ல. தாம் மக்களை மீட்க வந்த மானிட மகன் அல்லது கடவுள் மக்களிடம் அனுப்பிய இறைமகன் என்கிற முறையில் பாவிகளை மன்னிக்க சட்டத்தை அருளிய கடவுளே அதிகாரம் தந்துள்ளார் என்பது தான் இயேசுவின் வாதம். மார்க்கு 14 இறை வாக்கியம் 62, தானியேல் 7:14. ஆக மானிட மகன் அல்லது மக்களோடு இணைந்து செயல்படும் இயேசுவின் தன்மை அவருடைய மனித நேயத்திற்கும் அதிகாரத்தன்மைக்கும் பொருத்தமாக உள்ளதைத்தான் இயேசு இங்கே வெளிப்படுத்தி எதிரிகளை வாயடைக்கிறார். மனித நேயமும் இயேசுவின் இறைத்தன்மையும் வெற்றி பெற மக்களுடைய மெஸ்ஸியா நம்பிக்கையும் இந்த மோதலில் எதிரொலிக்கிறது. மனித நேயமும் இயேசுவின் இறைத்தன்மையும் வெற்றி பெற மக்களுடைய மெஸ்ஸியா நம்பிக்கையும் இந்த மோதலில் எதிரொலிக்கிறது.